ஹலோ தமிழா. ஒரு ஷேரை சூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, சூஸ் பண்ண ஷேரை ட்ராக் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அந்த கம்பெனியோட இருக்கிற அந்த காம்படிஷனை நம்ம கம்பேர் பண்ணணும்னாலும் சரி, இது எல்லாத்துக்கும் ஒரே வெப்சைட் இருக்குது அப்படின்னா எவ்வளோ நல்லாயிருக்கும். எஸ், அந்த வெப்சைட் பேர் தான் screener.in. அந்த வெப்சைட்டை எப்படி யூஸ் பண்ணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். என் பேர் கார்த்திக். வெல்கம் டு இன்வெஸ்ட் தமிழா. எடுத்தோடனே கூகுளுக்குள்ளே போயிருக்கேன். கூகுளில் போயிட்டு screener.in கொடுங்க. இந்த ஃபஸ்ட்டு வர லிங்க் screener.in அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். உள்ளே போனோடனே இந்த வெப்சைட் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட லாகின் நீங்கள் கொடுத்து லாகின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களோட ஃபேவரட் கம்பெனிஸ் பற்றி நியூஸ் உங்களுக்கு வந்து நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். நியூஸ் அடிக்கடி நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டில் இருக்கிற 2 டாப் ஃபீச்சர்ஸ் ரெண்டே இருக்கும். அது என்னென்னு பார்த்துருவோம். மூணாவதாக சின்ன சின்ன ஃபீச்சர்ஸில் என்ன அப்படிங்கிறத ஒரு குரூப்பாக கலெக்டிவாக பார்த்துருவோம். இந்த வெப்சைட்டோட ஒரு பெரிய அட்வான்டேஜ் கம்பேரிசன் தான். கம்பேரிசன் வரும்போது அதே கம்பெனியோட பாஸ்ட் டேட்டாவையும் கம்பேர் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அந்த கம்பெனியோட காம்படிஷன் யாராக இருக்காங்களோ, அவங்க பியர்ஸ் யாரோ, அந்த குறிப்பிட்ட இண்டஸ்ட்ரியில் யாராக இருக்காங்களோ அவங்களோட நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம். இதுக்காக நீங்கள் இந்த ஸ்க்ரீன்ஸ்னு ஒரு லிங்க் இருக்கும்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எய்தர் இந்த ரைட் சைடில் இருக்கிற செக்டர்ஸ் வழியாகவும் போகலாம். இல்லை உங்களுக்கு அந்த கம்பெனி நேம் தெரிஞ்சிச்சு, நீங்கள் ஆல்ரெடி செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த கம்பெனி நேமையும் இங்கே என்டர் பண்ணலாம். நான் வந்து ஒருவேளை நீங்கள் கம்பெனி செலக்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரியே நான் அசியூம் பண்ணுறேன். ஸோ இங்கே இருக்கிற கன்சியூமர் டியூரபிள்ஸ்னு ஒரு இண்டஸ்ட்ரி நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே எனக்கு வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் என்னென்ன கம்பெனிஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி லிஸ்ட் ஆகும். இப்போ எடுத்தோடனே நான் வேர்ல்பூல் இந்தியா அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். இது ஒரு நல்ல கம்பெனி, பட் இப்போ வந்து அது கொஞ்சம் ஓவர் வேல்யூடாக இருக்குது. பட் இந்த கம்பெனியில் எப்படி நம்ம அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ பார்ப்போம். எடுத்தோடனே ஒன்ஸ் என்டர் ஆனோடனே இந்த மாதிரி உங்களுக்கு அந்த கம்பெனி என்ன பண்ணுது அப்படிங்கிறத ரைட் சைடில் கொடுத்துருப்பாங்க. அந்த கம்பெனியோட டிக்கர் சிம்பல் என்ன அப்படிங்கிறத NSE BSE ரெட்லேயே கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் அந்த கம்பெனியோட வெப்சைட்டையும் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ரேஷியோஸ், என்னென்ன முக்கியமான ஹைலைட்டட் வேல்யூஸ்லாம் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருப்பாங்க. இது நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டிங்க அப்படின்னா மேஜராக உங்களுக்கு எல்லாமே கவர் ஆயிரும். இந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்துருக்காங்கல்ல ஆட் ரேஷியோ டு டேபிள், இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பெக் ரேஷியோ அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இந்த பெக் ரேஷியோ அப்படிங்கிறத நீங்கள் ஆட் பண்ணிக்கிறேன். பெக் ரேஷியோ அப்படிங்கிறது P ரேஷியோ டிவைடட் பை growth. இப்போ இந்த ஸ்க்ரீன் அப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. எல்லா வேல்யூஸுமே இங்கே நான் கவர் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல இன்ட்ரென்சிக் வேல்யூன்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து தனியாக தான் கால்குலேட் பண்ணி ஆகணும். இங்கே இருக்க கொடுத்துருக்க வேல்யூ நீங்கள் பார்க்க தேவை கிடையாது. சும்மா ஒரு ரெஃபரன்ஸ்க்காக வச்சுங்களே தவிர இந்த கால்குலேஷன் நீங்கள் இக்னோர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதுக்கு கீழே வந்தீங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட ப்ரைஸ் சார்ட் இருக்கும். இந்த ப்ரைஸ் சார்ட் மட்டும் கிடையாது, ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸும் ப்ளஸ் அந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படிங்கிறத ஒரு டீட்டெயிலாக ஹிஸ்டாரிக்கல் டேட்டா கொடுத்துருப்பாங்க. உங்களோட மீடியன் PE பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு 48-50 வருது. கரெக்டாக 15 வச்சுங்க. ரைட் சைடில் இருக்கிறது ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ், லெஃப்ட் சைடில் இருக்கிறது EPS. இந்த வேல்யூ தான் நம்ம பார்க்கணும். இந்த இடத்துல மீடியன் PE நம்மளுக்கு 50 இருக்குது. நம்ம எப்பெல்லாம் நம்ம அந்த மீடியன் PE கம்மியாகும் போதெல்லாம் ஷேர்லாம் அக்யூமுலேட் பண்ணிகிட்டே போகணும் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ராஃபிட் வரும். இது வந்து ரொம்ப சிம்பிளஸ்ட் மெத்தட் இன்வெஸ்டிங்கில். இந்த PE ரேஷியோ வச்சு பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிஸே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நம்மளும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா தப்பே கிடையாது. ஒருவேளை நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஷேர் மார்க்கெட்டில் வரீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் சார்ட்டை வச்சுட்டு நீங்கள் தாராளமாக ஷேரை வாங்கலாம். இப்போ பாருங்கள், இதோட PE ரேஷியோ ஆல்மோஸ்ட் 84 இருக்குது. இது கண்டிப்பாக ஓவர் வேல்யூட். அதனால் இந்த கம்பெனியை நம்ம வாங்கக்கூடாது. நெக்ஸ்ட் டேப்பில் பெர்ஃபார்மன்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. இங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ப்ராஃபிட்லாம் கொடுத்துருப்பாங்க. GPM அப்படின்னா கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின், OPM அப்படின்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின், NPM அப்படின்னா நெட் ப்ராஃபிட் மார்ஜின். இது ஒவ்வொன்றும் ஒன்று டினோட் பண்ணுது. நம்ம ஆல்ரெடி ப்ராஃபிட்னா என்ன அப்படிங்கிறதுக்கு, ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ்னு என்ன அப்படிங்கிறதுக்கு தனியான வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கிளியராக புரியும். லிங்க்கை நான் மேலே ஐகார்டில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் இந்த இடத்துல ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி பியர் கம்பேரிசன். இந்த பியர் கம்பேரிசனில் பாருங்கள், இந்த இண்டஸ்ட்ரியோட PE ஆவரேஜ் என்ன இருக்குது, மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் என்ன இருக்குது, இது எல்லாமே ஈஸியாக உங்களுக்கு கம்பேர் பண்ணியிருப்பாங்க. இதில் நான் மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸ் பாருங்கள். சேல்ஸ் வந்து எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னா எந்த கம்பெனி அந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியில் அதிகமாக இருக்கோ அந்த கம்பெனி தான் மேக்ஸிமம் மார்க்கெட் லீடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் வந்து வேர்ல்பூல் இந்தியா தான் மார்க்கெட் லீடராக இருக்காங்க. அதுக்கப்புறம் பஜாஜ் எலக்ட்ரிக்கல் இருக்காங்க. இந்த வெப்சைட்டில் இன்னொரு ஃபீச்சர் என்ன அப்படின்னா நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இந்த டேட்டா மட்டும் கம்பேர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் என்ன அப்படிங்கிற மாதிரி நான் கம்பேர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பியர் கம்பேரிசன் கூட பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த ரைட் சைடில் இருக்கிற எடிட் காலம்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்ன உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு கீழே வாங்க. இந்த இடத்துல ப்ரொமோட்டர் ஹோல்டிங்னு இருக்கும். கிளிக் பண்ணிவிட்டு மேலே போயிட்டு சேவ் காலம்ஸ்னு கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு 75% வேர்ல்பூல் இருக்குது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா IFB இண்டஸ்ட்ரீஸ் 74 இருக்குது. இந்த மாதிரி நம்ம என்ன ரேஷியோஸ் வேணுமோ நம்ம ஈஸியாக கம்பேர் பண்ணிக்கலாம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட், பேலன்ஸ் ஷீட் அண்ட் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டோட இயர்லி ரிசல்ட்ஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க. இங்கே வருஷத்தோட இங்கே ஒவ்வொரு வருஷத்தோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. இதில் ஈஸியாக பார்க்கலாம். நம்ம நெட் ப்ராஃபிட் பாருங்கள், கண்டினியூஸாக நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போயிட்டுருக்கு. இந்த ப்ராஃபிட் நெட் ப்ராஃபிட் பாருங்கள்
எல்லா வருஷம் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போயிட்டுருக்கு. சில வருஷம் கம்மியாக இருக்குது. பட் மெஜாரிட்டி ஆஃப் த வருஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ராஃபிட்டோட க்ரோத் அதிகமாக தான் இருக்குது. நீங்கள் அந்த கம்பெனி எடுத்தீங்க அப்படின்னா பாஸ்ட் ஒரு 10 to 11 இயர்ஸ்க்கு என்னென்ன டேட்டா அப்படிங்கிறத உங்களுக்கு ஈஸியாக உங்களால் வந்து புரிஞ்சுக்க முடியும். ப்ளஸ் இங்கே கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்மளை சிஏஜிஆர், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, ப்ராஃபிட் க்ரோத் எவ்வளோ இருக்குது, 5 இயர்ஸில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத ஒரு டோட்டலாக இந்த இடத்துல ஒரு சம்மரி மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுவும் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இடத்துல ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பாருங்கள், லாஸ்ட் 10 இயர்ஸ்க்கு உங்களுக்கு 23% இருக்குது. ஒரு 20% மேலே உங்களுக்கு ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இருக்குது அப்படின்னாவே ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டான பிஸ்னஸ் தான் அர்த்தம். இந்த இடத்துல ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். நீங்கள் இந்த பேலன்ஸ் ஷீட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட், கேஷ் ஃப்ளோ இதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது நான் தனியாக ஒவ்வொரு இண்டிவிஜுவல் வீடியோவை நான் போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக என்ன புரியும். இந்த இடத்துல உங்களுக்கு கம்பேர் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கம்பெனியோட ரிசர்வ்ஸ் பாருங்கள், இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. ரிசர்வ்ஸ்னால் அந்த கம்பெனி வந்து ப்ராஃபிட் வாங்கினதுக்கப்புறம் அவங்களோட கேஷை எதிர்காலத்தில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அதை சமாளிக்கிறதுக்காக ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. டைரக்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 2400 crores இருக்குது. இந்த இடத்துல borrowings as usual நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி 0. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக கேஷ் ஃப்ளோ. இந்த கேஷ் ஃப்ளோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி இப்போ 2-3 வீடியோஸ்க்கு முன்னாடி தான் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் எப்படி படிக்கணும்னு பார்த்தோம். எல்லா வருஷமே ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிலேருந்து ஒரு லாஸ் கூட இல்லாமல் அவங்க வந்து அந்த கம்பெனிக்கு இன்ஃப்ளோ கொடுத்துட்டே வர்றாங்க. உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா ஆஸ் யூஸ்வல் இந்த இடத்துல ப்ளஸ் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெளிவாக எந்த இடத்துல எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எந்த இடத்துல டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி வரும். ப்ளஸ் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸில் மேஜர் சேஞ்ச் எதுவும் கிடையாது. இந்த இடத்துல இருக்க மைனஸ்க்கு முக்கிய காரணம் டிவிடெண்ட்ஸ் பே பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரு நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். இப்போ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் கம்பேர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம இந்த இடத்துல முக்கியமாக பார்க்க வேண்டியது ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் அப்படிங்கிறது. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கமெண்ட்ஸில் எந்த இடத்துல ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்க்கலாம் அப்படின்னு. நம்ம எய்தர் ஆனுவல் ரிப்போர்ட்டில் பார்க்கலாம், இல்லை இந்த மாதிரி வெப்சைட்டில் கூட பார்த்துக்கலாம். மோர் தேன் 70% அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட். எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஎஸ், இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், இவங்க எவ்வளோ தூரம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, இவங்கனாலையும் ப்ரொமோட்டர்ஸ்னாலையும் தான் நம்மளோட ஷேர் ப்ரைஸ் வந்து அதிகமாக ஃப்ளக்சுவேட் ஆகும். இதுதான் ஃபர்ஸ்ட் பர்பஸ், எப்படி நம்ம கம்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் நம்ம ஒரு query, அதாவது உங்களுக்கு மனசில் வச்சுருப்பீங்களே ஒரு பிஸ்னஸ்னால் எப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத, அதை வச்சு நம்ம ஒரு query பில்ட் பண்ணி எப்படி நம்ம வந்து கம்பெனியை லிஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஒரு query அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நம்ம ஒரு சர்டைன் இன்புட்ஸ் கொடுக்குறோம், ஒரு ஃபில்டர் மாதிரி கொடுக்குறோம். அந்த ஃபில்டர் மாதிரி கொடுத்துட்டு நம்ம ரன் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இந்தந்த கேட்டகரியில் எனக்கு இந்தந்த கம்பெனிஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஒரு எக்ஸாம்பிளுக்கு அமேசானில் எனக்கு ப்ரைஸ் ரேஞ்ச் 10,000லேருந்து 15,000 இருக்கணும், கஸ்டமர் ரேட்டிங் வந்து 4க்கு மேலே இருக்கணும், டெலிவரி டேட் வந்து ஒரு 4 நாளைக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் query பில்ட் பண்ணி ரன் கொடுத்தீங்க அப்படின்னா என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வரும்ல அதே மாதிரியே தான் நம்ம கம்பெனிக்கு பில்ட் பண்ணலாம். இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் யூஸ்ஃபுல் டூல் இன் screener.in. அதுக்காக நம்ம எங்கே போகணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஸ்ன்னு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு க்ரியேட் நியூ ஸ்க்ரீன்னு கொடுங்க. இங்கே உங்களுக்கு ரைட்டில் எக்ஸாம்பிளாக கஸ்டமர் query எக்ஸாம்பிள்னு கொடுத்துருப்பாங்க. இதை படித்து பாருங்கள். நம்ம ஆல்ரெடி நம்ம பேசணும்ல அந்த ரேஷியோஸ் எல்லாமே இங்கே நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு இந்த குறிப்பிட்ட வேல்யூஸ்க்கு மேலே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொடுத்து பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்தோடனே நான் என்ன கொடுப்பேன் அப்படின்னா பெக் ரேஷியோ லெஸ் தேன் 1 அப்படிங்கிற மாதிரி நான் கொடுக்குறேன். சும்மா இந்த மாதிரி நான் கொடுத்துட்டு ரன் திஸ் query அப்படிங்கிற மாதிரி நான் கொடுக்குறேன். உங்களுக்கு எல்லா கம்பெனிஸுமே உங்களுக்கு லிஸ்ட் ஆகிடும். இங்கே உங்களுக்கு நிறைய கம்பெனிஸ் வருது. அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா நான் ஒரே ஒரு ஃபில்டர் கொடுத்துருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு வந்து இன்னும் அதிகமாக ஃபில்டர்ஸ் ஆட் ஆக உங்களுக்கு நம்பர் ஆஃப் கம்பெனிஸும் கம்மியாகும். எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல நான் அண்டுன்னு போட்டு ROI இருக்குல்ல, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து மோர் தேன் 20% அப்படிங்கிற மாதிரி நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ உங்களுக்கு கம்பெனி லிஸ்ட் இன்னும் கம்மியாயிருச்சு. இந்த மாதிரி தான் நீங்கள் ஒருவேளை நெக்ஸ்ட் கடனே இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா டெப்ட் டு எக்விட்டி ரேஷியோ கொடுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு உங்களோட ரேஷியோஸை அதிகப்படுத்த உங்களோட ஃபில்டர்ஸ் அதிகப்படுத்த உங்களுக்கு நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் கம்மியாகும். உங்களுக்கு சூஸ் பண்ணுறது உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதனால் உங்களுக்கு ஒருவேளை ஷேர்ஸை சூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி சூஸ் பண்ணலாம். இது ரெண்டும் தான் இந்த வெப்சைட்டோட மேஜர் யூசேஜ். இது போக நீங்கள் அடிஷ்னலாக ஒவ்வொரு கம்பெனியும் போயிட்டு நீங்கள் ஃபாலோன்னு கொடுக்கலாம். ஃபாலோன்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கம்பெனியை பற்றி நியூஸ் என்னென்ன அப்படிங்கிறத உங்களோட ஃபீடில் வந்துடும். நான் அந்த இடத்துல ஃபாலோன்னு கொடுத்தேன், அதனால் இந்த கம்பெனியோட நியூஸில் என்னென்ன அப்படிங்கிறத இந்த இடத்துல நீங்கள் படிச்சுக்கலாம் நம்ம. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். ஹாப்பி இன்வெஸ்டிங்.